நேரத்தில் 55 பொருட்களின் பெயரை நினைவில் வைத்து கூறி 1 வயது குழந்தை சாதனை. நெல்லைப்பாளையம் கோட்டை சேவியர் காலனியை சேர்ந்த டாக்டர் பைலவன் ஷைனி தம்பதியரின் மகள் டியாரா ஹேசல் தற்போது 1 வயது ஆகிறது. இந்த குழந்தை 11 மாத குழந்தையாக இருந்தபோது குறைந்த நேரத்தில் 55 பொருட்களை நினைவில் வைத்து மிக சரியான பதில் கூறினாள். இதற்கான குழந்தைக்காக உலக சாதனை புத்தகத்தில் பதக்கமும் சான்றிதழும் வழங்கி கௌரவித்துள்ளனர். மேலும் கிட்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்திலும் இது பதிவு செய்துள்ளனர். வணக்கம், என் பேர் டாக்டர் பைலவன். இது என்னோடய மனைவி ஷைனி. இது எங்களோட குட்டி பாப்பா டியாரா ஹேசல். இவங்க 11 மாதத்துலேயே இந்த கிட்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா குறைஞ்ச டைமில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் மெடல் கொடுத்து ஃபெசிலேட் பண்ணியிருக்காங்க. இது என்னோடய ஒய்ஃபு தான் சொல்லி கொடுத்து பாப்பாவுக்கு இந்த மாதிரி நல்ல கிராஸ்பிங் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அவங்க தான் நல்லா பாப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஹாய், என் பேர் ஷைனி அண்ட் இது டியாரா ஹேசல். இவங்க 11வது மாதம் ஒரு உலக சாதனை பண்ணியிருக்காங்க. கிட்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே நிறையா திங்ஸை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெக்கார்ட் பண்ணையிலே 200 பொருட்கள் மேலே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் முதல் 55 பொருட்களை 12 நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அவங்க ஒரு உலக சாதனையாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அண்ட் கிட்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேருந்து அதை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு 8 மாதம் 9 மாதத்துலேயே சொல்லலாம். அவங்க அப்போ தான் நான் அப்போ தான் கண்டுபிடிச்சோம். அவங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்லி கொடுத்தாலும் ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ எல்லா குழந்தைங்களும் இப்போ கிராஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்தேன். ஆனால் இவங்க கொஞ்சம் அதிகமான திங்ஸை கிராஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது தான் அது கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். அண்ட் அதனால என் அம்மா அப்பா அவரோட தாத்தா பாட்டி இவங்க அப்பாவாக இருக்கட்டும் எல்லாருமே கொஞ்சம் அதுக்காக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்காக திங்ஸ் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாகவே எல்லாருமே சின்ன சின்ன திங்ஸ், அதாவது சும்மா கடைக்கு போனோன்னா சின்ன ஒரு பாக்ஸு இல்லை ஒரு சின்ன பாலாக இருந்துச்சுன்னா ஒரு குட்டி பால் எங்கே ஏதாவது புதுசாக பார்த்தோன்னா கற்றுப்பா அப்படின்னா எல்லாருமே குறைய திங்ஸு எங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், என் தம்பியாக இருக்கணும், அவங்க அப்புறம் இட்டாலியில் இருக்காங்க, அங்கே இருந்தவங்க சின்ன சின்ன பொருட்கள்னாலும் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப குட்டி குட்டி பொருட்கள், அதாவது சாதாரண தக்காளி, ஆரஞ்சு, அதாவது வாழைப்பழம் இதெல்லாம் நாங்கள் வச்சு அவளுக்கு கேட்டோம். அவங்க நம்ம சொல்லி கொடுத்த உடனேவே அதை ஈஸியாக கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அதனால் அதுக்கப்புறம் நாங்கள் அதை அப்ளை பண்ணப்போ அது நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு அவங்க ஒரு 200 பொருட்கள் மேலே கண்டுபிடிச்சாங்க. ஒரு 55 பொருட்கள் 12 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவளுக்கு வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாமே ரொம்ப மெதுவாக குட்டி குறைய அவள் கண்டுபிடிக்க வாங்கின திங்ஸ். ஸோ அது மாதிரி புக்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய புக்ஸ் படிப்பாங்க. அவங்களாவே உட்காந்து டெய்லி ஸ்டோரி கேட்பாங்க. எங்கள் அம்மாட்ட போய் கேட்பாங்க, அவங்க அப்பா உட்காந்து சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க இந்த மாதிரி டிவி ஃபோன்ஸ்லாம் இல்லாதனால அவங்க இந்த மாதிரி நிறையா எங்கள் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என் பேர் புஷ்பா, நான் இந்த பொண்ணோட பாட்டி. இவன் என்னோடய மகளோட பொண்ணு. இவன் ஒரு 8 மாதம் 10 மாதமாக இருக்கல கிச்சனில் எதுவும் நான் வேலை பார்த்துருக்கேன், அது ஸ்பூன் எடுத்துகிட்டு வா, டம்ளர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் உடனே எடுத்துகிட்டு வருவா. அப்போ நிறையா அவளுக்கு பொருள் தெரியுதுன்னு அவங்க அம்மாட்ட சொன்னப்போ அதுக்காக நிறையா பொருள்களை கலெக்ட் பண்ணி கொடுத்து நாங்கள் எடுக்க சொல்லும் போது எல்லா பொருளையுமே ரொம்ப ஸ்பீடாக எடுத்துகிட்டு கொடுத்துட்டு இருந்தா. அப்போ இவட்ட ஒரு பவர் இது இருக்குது, திறமை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவள் இதில் 15 வைப்போம்னு சொல்லி 15 உடனே அவளுக்கு ஒரு ரெக்கார்ட் கொடுத்தாங்க, அவார்டு கொடுத்தாங்க. இதில் ரொம்ப சந்தோஷம். நிறைய கதை கேட்பா, கதையில் வர பொருளெல்லாம் சொன்ன உடனே அவங்க தாத்தா அதுக்காக நிறைய கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. சாதாரணமாக ரோட்டில் மாடு நடந்து போனால் கூட மாடு அதோட கண்ணுக்குட்டி கூட போகுது. அப்படி இவங்க வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா அது என்னென்ன நடந்துச்சு அங்கே அதை ஃபுல்லாமே அவளுக்கு புரியுதோ புரியலையோ எல்லாத்தையுமே
அங்கேருந்து பஸ்ஸில் போனோமா அப்படின்னு சொல்லி இந்த பஸ்ஸை காமிப்பாங்க, அங்கேருந்து ஆட்டோவில் போனோமா அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டோவை காமிப்பாங்க. அப்படியே அவளுக்கு வந்து ஒன்று ஒன்றா மெமரைஸ் ஆச்சு. ஒரு 7-8 மாதத்துலேயே வந்து அவளுக்கு நிறைய பொருள் வந்து அவளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இதை கண்டுபிடிச்சது ஒரு 8-9 மாதத்துல தான். அப்புறம் இதை எப்படி இதை திறமையை வெளியே கொண்டு வரலான்னு சொல்லி நம்ம இன்டர்நெட்டில் என் பொண்ணு சர்ச் பண்ணி பார்க்கும்போது இப்படி வெப்சைட் இருந்துச்சு, அதுக்கு அப்ளை பண்ணோம். அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸிங் மூலமாக வந்தாங்க, நிறைய இன்டர்வியூ வச்சாங்க. அப்புறம் வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவார்டு கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. எங்களை பேட்டி எடுத்த மயூர் டிவிக்கும் ரொம்ப நன்றி, நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. Very good. How does a zebra go? Zebra. Very good. How does a horse go? Horse எப்படி போகும்? Horse எப்படி போகும்? Very good.